ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜாகிரபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்கில்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முதல்ல நான் யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சிங் லைனுக்கு திஸ் இஸ் ஃபார் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஃப்ரெஷராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில டீச்சர்ஸ், ட்ரைனர்ஸ் இவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப், ஃபேக்கல்ட்டிஸ், டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். அல்லது நீங்கள் இந்த வீடியோஸ் கடைசி வரைக்கும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக டீச்சிங் ஸ்கில்ஸ் இந்த டாபிக் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீச்சிங் ஸ்கில்ஸ் பற்றின ஒரு முக்கியத்துவம் பற்றி நான் சொல்லிடுறேன். பொதுவாக டீச்சிங் யார் வேணாலும் பண்ணிடலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் போர் அடிக்காத மாதிரி கொண்டுட்டு போகிறதுன்றது எல்லாராலுமே முடியாத ஒரு விஷயம். சில பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப போராக ஃபீல் பண்ணுறதை பார்த்து ஃபேக்கல்ட்டிஸ், டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப டீச்சிங் ரொம்ப வெறுக்கக்கூடிய அளவுக்கு போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நாம் ஒரு இன்ட்ராக்டிவான சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாஃப் தான் எனக்கு வேணும், இந்த சப்ஜெக்ட் இந்த ஸ்டாஃப் தான் வேணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை விரும்பி நம்மக்கிட்ட கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த டீச்சிங் ஸ்கில்ஸ். அப்படிப்பட்ட இன்ட்ராக்ஷனான சில விஷயங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? அதை பற்றி பார்க்குறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஓகே, ஒன் பை நான் ஆரம்பிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்கில்ஸ் பொறுத்தவரை கீழே சில 6 விஷயங்கள் நான் கொடுத்துருப்பேன். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் முதல்ல உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க ஒரு ஸ்கூல் குழந்தைங்களா, அல்லது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா, அல்லது ஒரு காம்படிட்டிவ் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த வகையில் சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படின்றத மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்றதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஒரு லெக்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ரெண்டாவது, போன உடனே நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய போர்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பிள்ளையார் சொல்லி என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சப்ஜெக்ட் டாபிக் எழுதிட்டு அந்த டாப்பிக்கில் சில சப் டாபிக்ஸ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக எழுதியாகணும். அப்போ தான் நீங்கள் எதை பற்றி, எந்த சப்ஜெக்ட் பற்றி எடுக்க போகிறீங்க, அந்த டாபிக் பற்றி எடுக்க போகிறீங்க, அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சில சப் டாபிக்ஸ் பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதிலேருந்து சில கொஷின்ஸ் அவங்களுக்கு மனசுக்குள்ளே வரலாம். அதனால் அவங்க ஒரு மெர்ஜ் ஆகிறதுக்கு, ஒரு எங்கேஜ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அடுத்தது, நீங்கள் எழுதி போட்ட அந்த டாபிக், சப் டாப்பிக்கில் சம் கொஷின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. சில பேர் ரொம்ப டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 2 பேர்கிட்ட கலந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று பதில் சொல்லிகிட்டே வருவாங்க. சில பேர் நல்லாவே தெளிவாக சொல்லுவாங்க, சில பேர் கொஞ்சம் பதில் சொல்ல மாட்டாங்க, சில பேர் தப்பாக கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், யார் தப்போ சரியாக யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு முதல்ல அப்ரிசியேஷன் பண்ணிடுங்க. சில பேர் தப்பாக சொல்லியிருந்தாலும் வெரி குட் சொல்லுங்கள், பட் முயற்சி பண்ணதுக்காக வெரி குட், தப்பாக சொன்னதுக்காகவும் வெரி குட், பட் முயற்சி பண்ணிங்களே அதுவே வெரி குட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை அவங்க அப்ரிசியேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய என்டையர் கிளாஸ் அவங்களுக்கு போரிங் எல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் ஏன் நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாபிக் பற்றி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அவங்களுடைய மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு அவங்க கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த டாபிக் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம நடத்த போகிற டாபிக் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எடுக்கணும். இல்லையா, எதுவுமே தெரியல, ஓரளவுக்கு தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், கிளாஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ அதனால் இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க. இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு சினிமாவில் வரக்கூடிய ட்ரெய்லர் மாதிரி நல்லா மனசுக்குள்ளே ஆழமாக நிற்கிற மாதிரி கொடுக்கணும். சரிங்களா? அந்த ட்ரெய்லர் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கே போக வைக்கிறதுக்கான ஒரு சில ரீசன் தானே அந்த ட்ரெய்லர். ஸோ அதனால தான் நீங்கள் நடத்த போகிற அந்த 1 hour டாபிக் அப்படின்றது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மூலியமாகவே எல்லாருக்குமே ஒரு கப்புன்னு ஒரு கேட்சியாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutesக்குள்ளே முடிச்சணும். அதுக்கு மேலே கொண்டு போக வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கிறது நோட்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இவர் சார் போர்ட் ப்ரெசன்டேஷனே பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா டயக்ராம்ஸ் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டயக்ராம் போட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வரும். இந்த டயக்ராம் அப்படின்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வர முடியாது. சம் டாபிக் டயக்ராம் வரலாம், சில டாபிக்ஸ் வராமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் சில டயக்ராம் உங்களுடைய அந்த கருத்தை டக்குன்னு வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் அப்படின்றது மல்டி ஆங்கிளில் நிறைய வகையில் பயன்படும். ஸ்டூடெண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். டக்குன்னு மெமரி பண்ணிக்கிறதுக்கு அந்த டயக்ராம் ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, நல்ல உங்களுடைய கிளாஸில் எங்கேஜ் ஆகிக்கிறதுக்கும் சரி அந்த டயக்ராம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கும். சும்மா தாறுமாறாக நமக்கு கை எங்கெல்லாம் கேப் கிடைக்குது அங்கே எழுதிடக்கூடாது. பொதுவாக உங்களுடைய ப்ரெசன்டேஷன் அப்படின்றது போர்டில் ஒரு நீட்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹையர் ஆஃபீஸர்ஸ் அப்பப்போ உங்களை ஒரு ரோமிங்கில் பார்த்துட்டு போவாங்க. இல்லையா, நீங்கள் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி இருக்குது, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வச்சு உங்களுடைய கிளாஸுடைய அப்ரோச் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் முன்னப்பண்ண எப்படி இருந்தாலும் நீங்கள் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா பின்னாடி பிரின்சிபலோ ஒரு ஹெச்ஓடியோ அல்லது ஒரு சேர்மேனோ யாராவது பார்த்துட்டு போவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய டீச்சிங் டெலிவரி அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள்,
பொதுவாக உங்களுடைய போர்ட் ப்ரெசன்டேஷன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் போர்டை வந்து எடுத்தோன்னே எல்லாத்தையுமே எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா, மேலே சப்ஜெக்ட் டாபிக் ரெண்டுமே எழுதிடணும். மேலே சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல ஒரு சயின்ஸ் எடுக்கிறீங்களா, சயின்ஸ்னு போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் எதை பற்றி எடுக்க போகிறீங்க. சயின்ஸ்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி இது மாதிரி எல்லாமே வரும். பட் நீங்கள் செப்பரேட்டாக உங்களுடைய மேஜர் என்ன, நீங்கள் எதை எடுக்க போகிறீங்க, கெமிஸ்ட்ரி எழுதி போட்டுரும். சரிங்களா? அப்போ சப்ஜெக்ட் எழுதிட்டு கீழே டாபிக் போட்டுருங்க. சப்ஜெக்ட்டில் சயின்ஸு, கெமிஸ்ட்ரி. ஓகே, அப்போ அந்த கெமிஸ்ட்ரி நீங்கள் டாபிக் எதை பற்றி செப்பரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக எடுக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு நான் வந்து சும்மா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இதுதான் டாபிக். சப் டாபிக் சொல்லிவிட்டு என்ன வேணாலும் எழுதி போடலாம். சப் டாபிக் பொறுத்தவரை அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் யூனிட் நம்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா அட்டாமிக் தியரி, இந்த மாதிரி நிறைய எழுதி போட்டிங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து. சரிங்களா? அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் மாஸ் இந்த மாதிரி சம்திங் லைக் அவங்க தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய சில இன்ட்ரோடக்ஷன் கேள்விகளுக்கு அப்போவே பதில் அளிச்சிருப்பாங்க. யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த கிளாஸ் ரொம்பவே போர் அடிக்காது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஸோ இந்த சப்ஜெக்ட் அண்ட் டாபிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுடைய போர்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். சரிங்களா? ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதி போடுறதுக்கும் நீட்டாக இருக்கும், கைவலி தெரியாது. அதாவது நீங்கள் எழுதி போட ப்ரெசன்டேஷன் உங்களுக்கே பிடிச்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த எழுதி போடும்போது அந்த ஷோல்டர் ஒரு மாதிரி தோள்பட்டை வலிக்கும், கை கால்லாம் வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வலிகளே தெரியாது. வலி இருக்கும், பட் அதுக்கு நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் நமக்கே பிடிச்சி போயிடும். ஸோ இன்னொரு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து டயக்ராம் போடணும். டயக்ராம் போடுறதுக்குன்னா ஒரு இடத்த வந்து ஒதுக்கிடுங்க. அதாவது எப்போவுமே டயக்ராம் போடுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு, ரைட் சைடு தான் எப்போயுமே. சரிங்களா? அதாவது நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட்னாலும் எடுக்கலாம். அதுக்கான டயக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வலது பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்னரில் இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் யூஸர், நீங்கள் ஒரு ரைட் ஹேண்ட் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த பகுதியை நீங்கள் வந்து டயக்ராம் போட்டுக்கிறது யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டயக்ராம்ஸ் அப்படின்னு தெளிவாக போட கற்றுக்கோங்க. ஏன்னா டயக்ராம்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சில டாபிக்ஸ் மறந்து போச்சுன்னா கூட அந்த டயக்ராம் வச்சு அவங்க என்ன பண்ணிடலாம்னா எக்ஸாம் டைமில் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஸோ மார்க் ஸ்கோர் பண்ணுற இடத்துல டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கறதுனால டயக்ராமில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நீட் டயக்ராமாக இருக்கணும். ஸோ ஒரு டயக்ராம் வச்சு நம்ம எப்படி மார்க் வந்து கண்டுபிடிச்சி ஒரு மார்க் கெயின் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அட்டாமிக் மாஸ் அப்படின்றது ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ன அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து காலத்துக்கு மறக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வாரம் கழிச்சு இதை பற்றின ஒரு கொஷின் கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டயக்ராம் வச்சு நீங்கள் எப்படி மார்க் வாங்கலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் டயக்ராம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. எல்லாமே ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே முடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெறும் போர்டு ப்ரெசன்டேஷன், டயக்ராம்ஸ், கொஷின் இந்த மாதிரியே போயிடக்கூடாது. அவங்களுக்கு வீட்டில் போய் படிக்கணும். இல்லைன்னா கிளாஸில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லாமே மறந்துடுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்க வந்து 7-8 சப்ஜெக்ட் படிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமா நோட் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் நல்ல விஷயங்களை சொன்னீங்கன்றது மறந்துடுவாங்க. அப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸை அவங்களுக்கு கொடுத்துடணும். சரிங்களா? அந்த நோட்ஸ் அப்படின்றது எதுக்கு முடிக்கலாம், கம்ப்ளீட்டாக ஒரு பேஜ் அவங்க எழுதி முடிச்சிருக்கணும். கம்ப்ளீட்டாக ஒரு பேஜ் வந்து எழுதி முடிச்சிருக்கணும். அதாவது ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எல்லாமே அந்த நோட்ஸை வந்து டெலிவரி கொடுத்துடணும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது அந்த ஒரு பேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸில் மேக்ஸிமம் ஒரு 3/4 பேஜ், ஒரு முழு பேஜ் எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டாபிக் ஆல்மோஸ்ட் ஒரு கவர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மனசுக்குள்ளே 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பேஜ் வந்து கவர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்கக்கூடிய டைமில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ரீகால் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பீங்க, கொஷின் ரைஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்டு ப்ரெசன்டேஷனில் போட்டு டயக்ராம்ஸில் போட்டு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறமா ரீகால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே டவுட் கிளியராக சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் என்னென்னலாம் கொஷின் கேட்குறீங்களோ அதுக்கு உண்டான ஆன்சர் கரெக்டாக சொல்லுவாங்க. கடைசியாக எல்லாருமே ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா எதுவும் டவுட் இருக்கான்னு கேளுங்க. கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருக்கா, இதை பற்றி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா, யாராவது இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, ஸ்கூலிங்கில் ஏதாவது இது கூட படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேளுங்க. பிஃபோர் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு வந்து தூக்கமோ ஒரு போரிங் எதுவுமே வராது. சரிங்களா? மேக்ஸிமம் எனி டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே நோ மேம், நோ சார் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஓகே, அப்போ நான் கொஷின் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவீங்களே, கேட்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு டெஸ்கில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் லைனாக 1 by 1 ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே வாங்க. சரிங்களா? நவ் ஆஸ்க் கொஷின் ஃப்ரீக்வெண்ட்லி. அதாவது ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒன்றா நம்ம என்ன நீங்கள் எடுத்தோன்னு கேளுங்க. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன டாபிக் பற்றி பார்த்துட்ருக்கோம், அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க. ஆட்டம்னா என்ன, அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க. ஆட்டம் யார் கண்டுபிடிச்சார், அடுத்த ஸ்டூடெண்ட் ஆட்டம்ன்றதுக்கான மீனிங் என்ன,
அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சா அடுத்த ஸ்டூடெண்ட்டை ப்ரோட்டான் யார் கண்டுபிடிச்சா, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தான் ஒரு மாதிரி லேசினஸாக உட்காந்துருந்தாலும் ஐயோ அடுத்த கேள்வி நம்மள தான் கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு வேகத்தில் கடற்கரை எல்லாத்தையும் படித்து முடிச்சிடுவார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்க வந்த டாபிக் பற்றி ஒரு 75% வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஸ்பீடாக போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. டாபிக் பொறுத்து மாறுபடும். சரிங்களா? சில டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் எடுத்தாலும் முடியாது. சில டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் எடுத்து முடிச்சிடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் சில இன்ட்ராக்ஷன்ஸான சில விஷயங்கள் நீங்கள் டெலிவரி பண்ணும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லையா நீங்கள் எடுக்கக்கூடிய கிளாஸ் வந்து எந்த ஒரு ஏற்ற இறக்கமே இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் கண்டிப்பாக ஒரு லேசினஸ், ஒரு தூக்கம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்களும் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது அந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்கில் நிறைந்த ஒரு கிளாஸாக போகும். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கிளாஸ் இந்த மாதிரி ஸ்கில்ஸோடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 hour போனாலும் நல்ல ஒரு நச்சுன்னு 4 பாயிண்ட் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மனசுக்குள்ளே நல்ல ஒரு அச்சாணி மாதிரி விழுந்துடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 1 செகண்ட், இப்போது நீங்கள் இதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் ரொம்பவே ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் தான் ஸ்கில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும். சரிங்களா? கிளாஸ் எடுக்கும்போது பேச்சு வழக்கில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது சின்ன விஷயங்கள் குட்டி குட்டி விஷயங்களை வச்சு நிறையா ஒரு சின்ன ஜோக்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில சிரிப்போட புன்னகையோட சில விஷயங்கள் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் கண்டிப்பாகவே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஹியூமர் சென்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது சின்னதாக ஒரு லைன் ஜோக் சொல்லலாம். சரிங்களா? இல்லையா ஒரு சின்ன கடி ஜோக்கு மாதிரி சொல்லிடலாம். வாண்டடாக சொல்லக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லணும். ஒன்று ரிலேட் பண்ணி சொல்லணும். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக பியூர் தமிழில் பேசினாலும் போர் அடிச்சிடும், பியூர் இங்கிலீஷில் பேசினாலும் சில பேருக்கு வந்து பயம் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பைலிங்கல் எடுக்கலாம். பைலிங்கல்னால் தமிழில் ஒரு சில விஷயங்கள், இங்கிலீஷில் ஒரு சில விஷயங்கள் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கொண்டுட்டு போகணும். ஸோ அவங்களோட ஒரு என்டையர் என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போர் அடிக்காமல் இருந்தால் போதும், நல்லா படிப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் வேணாலும் கவர் பண்ணலாம். தமிழோ, இங்கிலீஷோ, மேக்ஸோ, சயின்ஸோ, சோசியலோ, எக்கனாமிக்ஸோ எது வேணாலும் நீங்கள் டீச் பண்ணலாம். பட் அந்த 1 மணி நேரம் டீச் பண்ணக்கூடிய அந்த விதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக வரக்கூடிய டீச்சிங் லைனுக்கு புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெக்சருக்கு டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இதில் தெரியாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ், யாராவது சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டீச்சிங் லைனில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுச்சு, ஏதாவது 1% என்னோடய விஷயம் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பாக நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். ஓகேங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.